Hi friends, welcome to Ammi Chutney. இன்னைக்கு நம்ம தக்காளி குழம்பு வைக்க போறோம். இத அஞ்சரை பெட்டி குழம்புன்னு சொல்லலாம். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி அம்மி சட்னி சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த தக்காளி குழம்புக்கு நல்லா பழுத்த 8 நாட்டு தக்காளி எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், 30 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன். தக்காளி குழம்புக்கு நிறைய புளி போடக்கூடாது, அதனால் கொஞ்சமாக புளி, வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள். தாளிப்புக்கு 3 குண்டு மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை. இந்த குழம்புக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு பவுடர் அரைக்கணும். அதுக்கு அஞ்சரை பெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அஞ்சரை பெட்டியில் இருக்கிற 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாம். இப்போது உளுத்தம்பருப்பையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்குறோம். வெந்தயம்லாம் 1/4 ஸ்பூன் தான் வச்சுருக்கோம். அதனால் நம்ம தனித்தனியாக வறுத்துக்கிறது நல்லது. இப்போ உளுத்தம்பருப்பும் நல்ல கலர் மாறிடுச்சு, இதையும் இறக்கிடலாம். இப்போது அதே கடாயிலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு 1/2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். கடுகு நல்லா பொட்டுன்னு பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறமா இறக்கிடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. அதே வானல்லையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோம்பு, இதையும் இப்போ ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து வறுத்து அரைக்கிறத விட தனித்தனியாக வறுத்து அரைக்கிற மசாலா பொடி சேர்த்தா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சோம்பு நல்லா வாசம் வந்துடுச்சு, அதையும் இறக்கிடலாம். அதே வானல்லையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், அதனால் இது 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ இது நல்ல கலர் மாறிடுச்சு. வெந்தயம் கலர் மாறினதும் நம்ம இறக்கிடலாம். நம்ம ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அளவில் எடுத்து வச்சுருக்குறோம். அதனால் ஒரே டைமில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டிங்கன்னா ஒன்று கருகிடும், ஒன்று சரியாக வறுபடாமல் இருக்கும். ஸோ இப்போ அதே வானல்லையே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகையும் சேர்த்துடலாம். மிளகு எப்போ இறக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இதை இறக்கிடணும். இப்போது எல்லா பொருளையும் வறுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணிடலாம். எப்பயுமே இந்த குழம்புக்கு அப்பப்போ வறுத்து நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கோர்ஸாக இது மாதிரி அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக இருக்கணும்னு இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இது மாதிரி லைட்டாக கீரல் போட்டு வச்சுக்கலாம். கட் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். கடுகையும் உளுத்தம்பருப்பையும் எப்பயும் ஒன்றா சேர்க்கக்கூடாது, தனித்தனியாக தான் போடணும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகா, கூடவே பச்சை மிளகா, இதை ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் கீறி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை வதக்கிடுங்க. இப்போ இதில் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்லையும் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு பூண்டு பல்லை முழுசாக தான் போடணும். தட்டி போட்டால் ஒரு வாசம் வரும், முழுசாக போட்டால் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி சேர்க்கணும். ஸோ கறி லீவ்ஸையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது 3 நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்துக்குங்க. இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதை நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியா, கொத்தமல்லி தூள், இதை நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியும் சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் கம்மியான அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க.
நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த குழம்பு திக்காக இருக்குது, அதனால் கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துடலாம். இந்த மிளகாய் தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம மூடி போட்டு நல்லா கொதி விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா பவுடரை சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு ரொம்பவும் முக்கியமானது இந்த மசாலா பவுடர் தான். இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மசாலா பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடும். இப்போது கலந்து விட்டு செக் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிட வேண்டியது தான். இப்போ நமக்கு சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி குழம்பு இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, பராத்தாக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சூடாக ரைஸ்க்கு இந்த தக்காளி குழம்பை வச்சு சர்வ் பண்ண போகிறேன். இந்த நாட்டு தக்காளி குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.